அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். இந்த காணொளியை காணக்கூடிய அன்பு உறவுகள் கடமையான ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்துடன் நிறைவேற்றியிருப்பீர்கள். தொடர்ந்து தஸ்பீகளையும் அவுராதுகளையும் செய்துவிட்டு இன்றைய நாளை மிகச் சிறப்பாக துவங்கியிருப்பீர்கள் என்ற எண்ணத்தோடு சில பதிவுகள். இன்றைய நாள் இனிய நாளாக மாற வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கிறது. மதம் கடந்து, இனம் கடந்து, நாடு கடந்து அதிகாலை நேரத்தை சுறுசுறுப்பாக்கி அன்றைய நாளை முழுவதும் உற்சாகமாக்கிக் கொள்ளக்கூடிய நிறைய மனிதர்கள் உலகம் முழுக்க இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இஸ்லாத்தை பார்த்து பொறாமைப்பட்டு இஸ்லாத்தினுடைய கொள்கைகள், இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகள் மூலமாக கவரப்பட்டு இஸ்லாத்திற்கு வருவதுண்டு. பல அன்பு உறவுகள், தொப்புள் கொடி உறவுகள் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறது. அதற்கு பல்வேறு காரணங்களை பல மனிதர்கள் கூறுவார்கள். சிலர்கள் இப்படி கூறுவார்கள், இஸ்லாத்தில் எங்களுக்கு மிக பிடித்தமானது அந்த பங்க்சுவாலிட்டி, டைம் மேனேஜ்மெண்ட். அதிகாலை நேரம் சேவல் கூவுவதற்கு முன்பாக பள்ளியிலிருந்து ஒரு சப்தம் வருகிறது. என்றைக்கும் தவறாமல் அந்த சப்தம் எல்லா இடங்களிலும் குறிப்பிட்ட நேரத்திலே அது ஒலிக்கிறது. என்றைக்கும் அது விடுமுறை விட்டதே இல்லை, என்றைக்கும் அது தவறி போனதே இல்லை. இவ்வளவு ஒரு கட்டுக்கோப்பாக வழி நடத்தக்கூடிய இந்த மார்க்கம் நிச்சயமாக சத்தியமானதாக இருக்கும் என்ற காரணத்தினால் நாங்கள் இஸ்லாத்தின் மீது கவரப்பட்டு அதனுடைய கருத்துக்களை அறிய விரும்பினோம், இஸ்லாத்தை தழுவினோம் என்று மனதார கூறுகின்ற அந்த பல்வேறு காரணங்களில் அதிகாலை நேரத்திலே இஸ்லாமியர்கள் அதிகமானவர்கள் எழுவதும் ஒரு காரணம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்நாள் இனிய நாளாக மாறுவதற்கு இறைவனிடத்திலே மன்றாடி பிரார்த்திப்போம். இறைவா, இன்றைய நாளை இனிமைய நாளாக்கு, இந்நாளில் ஏற்படக்கூடிய தீமைகள், தீய நிகழ்வுகளை விட்டும், பல முசீபத்துகள், திடீர் பிரச்சனைகள், திடீர் நோய்வாய்ப்படுதலை விட்டும் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் நீ பாதுகாத்தருள்வாயாக. இன்றைய நாள் இனிய நாளாக மாற வேண்டும். இறைவன் அருள் செய்வானாக. தொடர்ந்து பேசுவோம், பயணிப்போம்.